எனக்கு மிகவும் பசிக்கின்றது. சென்றது முதலில் நன்றாக சாப்பிட வேண்டும். உணவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய். அங்க அன்னையும் தந்தையாரும் எவ்வளவு கோபமாக உள்ளார்கள் என்பதை நினைத்தால் பயமாக உள்ளது. ஷெஹன்ஷா, அங்கு சென்று அமரு. நீ இப்படி வெளியே செல்வதால் எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும் என்பது உனக்கு தெரியுமா? ஷேகு பாபா, நீ முகலாய ராஜ்யத்தின் வாரிசு. நீ முகலாய ராஜ்யத்தின் இளவரசன், வருங்கால ஷெஹன்ஷாவும். உன் தந்தைக்கு எவ்வளவு எதிரிகள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். வாய்ப்பு கிடைத்தால் என்னை பழிவாங்குவதற்காக உன்னை கொல்லவும் தயாராக இருக்கிறார்கள். அந்த அல்லாவிற்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். நீ இவ்வாறு வேடமணிந்து வெளியே செல்வது வெளியில் யாருக்கும் தெரியவில்லை. அவ்வாறு தெரிந்திருந்தால் உனக்கு என்ன வாயிருக்கும்? அது வந்து ஷெஹன்ஷா, நான் அந்த சலங்கையை திருப்பி தரதான் சென்றேன். ஷேகு பாபா, அந்த சலங்கை எவ்வளவு முக்கியமானதல்ல. ஆனால் இனிமேல் யாரிடமும் கூறாமல் அனுமதி வாங்காமல் நீ இந்த கோட்டையை விட்டு வெளியே செல்லக்கூடாது. புரிகின்றதா? இந்த கோட்டையை விட்டு வெளியில் சென்றால் உங்கள் மகனுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வரும் என்று தெரியாதா? உங்களுக்கு எவ்வளவு எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது தெரிந்தால் என்னவாகும்? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இவனுக்கு நான் அனைத்தையும் கூறி புரிய வைத்து விட்டேன். நீங்கள் இடையில் பேசாம இருந்தால் நல்லது ஷெஹன்ஷா. நீங்கள் செல்லம் கொடுத்ததால் தான் இவன் இவ்வாறு ஆகிவிட்டான். இவன் செய்த குற்றத்திற்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அதையும் நானே கொடுக்கிறேன். ஜோதா பேகம், அவன் குழந்தை தவறு செய்து விட்டான். சிறுவயதில் நீங்கள் நான் யாரும் தவறு செய்யவில்லையா? சரி, அவன் தவறு செய்து விட்டான். ஆனால் நான் மன்னித்து விட்டேன். அதோடு இனி இவன் இவ்வாறு தவறு செய்ய மாட்டான் என்று புரிந்து கொண்டான். புரிந்து விட்டதா? சில விஷயங்களை வாயால் கூறினால் மட்டும் புரியாது ஷெஹன்ஷா. இவனுக்கு இவன் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்காத வரையில் இவனுக்கு இந்த விஷயம் புரியவே புரியாது. ஏதாவது நடந்திருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இல்லை, நான் என்ன செய்ய முடியும்? ஜோதா பேகம், நீங்கள் கூறுகின்ற விஷயத்தை தான் நான் இவனுக்கு கூறி புரிய வைத்து விட்டேன். ஆம், நீங்கள் கூறிவிட்டீர்கள். அது அவனுக்கு புரிந்து விட்டது. வெளியில் சென்ற பொழுது ஏதாவது ஆகியிருந்தால் பிறகு? ஜோதா பேகம், ராஜ்யத்தின் பெரிய பதவியில் இருக்கும் இந்த ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பரின் மகனை ஏறெடுத்து பார்க்கும் தைரியம் யாருக்கு உள்ளது? முகலாய ராஜ்யத்தை அழிக்க பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது செய்வார்கள். அது சரி, என் மகனை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால் நான் எப்படி என்னை ஷெஹன்ஷா என்று கூறிக்கொள்வது? குழந்தை பிடிவாதத்திற்கு இடம் கொடுக்கும் தந்தை அந்த குழந்தையை எவ்வாறு காப்பாற்ற முடியும்? நான் அவன் பிடிவாதத்திற்கு இடம் கொடுக்கவில்லை ஜோதா பேகம். நான் அவனுக்கு எடுத்து கூறி புரிய வைத்தேன். வேணுமென்றால் நீங்களே கேட்டு பாருங்கள். ஷேகு பாபா, ஷேகு பாபாவிற்கு உங்கள் குணங்கள் இருக்கலாம் ஜோதா பேகம். ஆனால் ஒரு விஷயத்தில் அவன் என்னைப் போலவே நடந்து கொள்கின்றான். அதாவது இவன் மாறு வேடமிட்டு மக்கள் மத்தியில் சென்றிருப்பது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மாறுவேடமிடுவதற்கு வயதோடு சம்பந்தமில்லை. விளையாட்டு சில நேரத்தில் விபரீதமாக மாறலாம். கடவுள் அருளால் இவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அதற்காக இவனை மன்னிக்க இயலாது. இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். நிச்சயம் கொடுப்பேன். ஒரு புறம் தண்டிக்க துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் மறுபுறம் அன்போடு அவன் தலையை கோதிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அதற்கென்ன? தாயானவள் அப்படித்தான் இருப்பாள்.